கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. என் அன்பின் சொந்தங்களே, கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் வாழ்த்தலை கூறிக்கொள்கிறேன். இந்த வேளையிலே உங்களோடு அடிமை பகிர்ந்து கொள்கிற ஒரு சாட்சி, என்னுடைய சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விளைகிறேன். ஏனென்றால் முந்தைய பதிவில் ஒரு அன்பு சகோதரன், நீங்கள் எந்த இடத்துல மினிஸ்ட்ரி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஒரு பதிவை கமெண்ட்ஸில் கொடுத்துருந்தாங்க. எந்த இடத்துல இருந்து மினிஸ்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதனுடைய அர்த்தம் அதுதான். அவங்க பிரஸ் தி லார்ட், எந்த இடத்துல மினிஸ்ட்ரி பண்ணுறீங்க அர்த்தத்தில் இப்படிந்தான். நான் ரொம்ப படிப்பறிவு கிடையாது, ஆங்கில அறிவெல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு கிடையாது. ஏதோ ஆண்டவர் எனக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தை கற்றறிந்து கொண்டு இருக்கிறதான ஒரு ஞானத்தை கொடுத்திருக்காரு. அவ்வளோதான் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த காரியம் என்னவென்றால், நான் பிறப்போல ஒரு கேரளா, அங்கே இருந்தே ஆண்டவர் என்னை சந்திச்சு அதுக்கப்புறம் அவர் என்னோட பேசி கொண்டிருந்தார். ஆனால் எனக்கு அது தெரியல. கேரளாவில் இருந்து ஊருக்கு வந்து படிப்பு காரியங்கள் 10ஆம் கிளாஸ் வரை படித்தேன். 68 என்னுடைய படிப்பு முடிந்தது. அதுக்கப்புறம் ஊருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. 3 பையன் ஒரு பொண்ணு. எந்த நேரத்தில் இருக்கும்போது என் தாயின் கருவிலே உருவாக்கினேன் என் தேவன் என் பின்னாலேயே வந்துக்கிட்டே இருந்தார். சாப்பிடும்போதும் பைபிளை படிச்சுக்கிட்டு தான் சாப்பிடுவேன். ஆனால் அவர் யார், அவரை எப்படி அவருக்கு உகந்த பத்தியம் ஆடுங்க எனக்கு தெரியலை. ஏற்ற வேலைக்கு வந்தது. என்னை ஒரு பெரிய சபைக்குள்ளே இருந்து, நீ வெளியே வா, உன்னுடைய காரியமே வேறு. அப்போ நான் ஊழிய மண்ணே வாஞ்சை, மற்றவங்கள் அம்பாத்து எனக்கும் ஊழியம் மண், அது ஒரு மாமிசைய வாஞ்சை. ஆனால் ஏற்ற வேளையிலே அவர் என்னார் என்று அறிந்து கொண்டு அவருக்கும் முன்பாக நின்ற வேளையிலே என்னை பிரித்து எடுத்து விட்டார். அப்போ தான் நான் ஊழியம் மண்ணு எப்படி பண்ணணுங்கிற இருக்கும்போது என்கிட்ட அவர் பேசினதை கிராமமாக சென்று சுவிசேஷத்தை பிரஸ்தாவப்படுத்துங்கள். ஓஹோ, அப்போ நம்ம கூட இருக்க ஊழியம் எதுதானா? சபை கட்ட முடியாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. அப்போ அவருடைய சுவிசேஷன் நற்செய்தியை இயேசு பெரியவர் என்ற ஒரு கைப்பிரதி மூலமாக அவரை பிரஸ்தாவப்படுத்துவோமே, அவரை வெளிப்படுத்துவோமே என்றது என்னுடைய ஊழியம். என்னுடைய சொந்த ஊர் கன்னியாகுமரி போகிற பாதையிலே பழவூர் என்ற கிராமம், காவலுக்கிணறு அடுத்து பழவூர் வந்து கன்னியாகுமரி. இந்த பழவூர் இந்த கிராமத்தில் இருந்து நான் கைப்பிரதி ஊழியம். என் சொந்த இடம் பழவூர். அங்கே இருந்து கைப்பிரதி ஊழியம் ஒரு 20 நாள் அப்படி ஒவ்வொரு ஊராக கலந்து போயிட்டே இருப்பேன். அந்த ஒரு 1000 கைப்பிரதியை கொண்டு போவேன். யார் என்னை ஏற்றுக்கொள்ள அந்த ஊரில் தங்கி அந்த கைப்பிரதி ஊழியம் பண்ணி, கைப்பிரதி ஊழியம் முடிஞ்சிட்டாக சைக்கிளில் அந்த ஊரில் விட்டுட்டு வீட்டுக்கு வருவேன். வீட்டில் வந்து கைப்பிரதி எல்லாம் அடிச்சுக்கிட்டு திரும்ப சைக்கிள் இருக்கிற இடத்துக்கு போவேன். சைக்கிள் எடுத்து 15 நாள் 20 கைப்பிரதி முடிவு கிடைக்கும். என் ஊழியத்தை பார்ப்பேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வருஷத்தில் 10 நாள் அப்படியே மழை காலத்தில் மட்டும் வீட்டோடு இருந்துடும். மழை காலம் முடிஞ்சு புது வருஷம் பிறந்தா, கிறிஸ்துமஸ் புது வருஷம் பிறந்தா திரும்பவும் சைக்கிள் எங்கே விட்டுட்டு வந்துருக்கணும் அந்த இடத்துக்கு போவேன். என் ஊழியம்
சைக்கிளிலே ஒரு கிராமமாக சென்று அங்கே தங்கி அவர்கள் தாரதை வாங்கி சாப்பிட்டு அவங்க கொடுக்க இடத்த கூடத்தில் தங்கி அப்படி இதாக என்னுடைய ஊழியம். நான் ஒரு பரதேசியனாக பருமனண்ட் சபையோ ஊரோ அது இதை நீ ஏற்றுக்கொண்டு கொடுத்த ஊழியம் கிராமமாக சென்று சுவிசேஷத்தை நற்செய்தியை தேவனை அவருடைய இரக்கம் அன்பை கிருபையை பிரஸ்தாபப்படுத்துங்கள். அதைத்தான் நான் பண்ணி கொண்டிருக்கிறேன். அன்பு சகோதரனே, எந்த ஊழியம் எந்த இடத்துல இருந்து பண்ணுறீங்கன்னு கேட்டுன்னு இதுதான் என்னுடைய ஊழியம். நாளைக்கு இங்கேருந்து நான் ஆசிரியத்துக்கு போகிறேன். அங்கே ஒரு 3 நாளோ 4 நாளோ தங்குவேன். அந்த கிராமத்தை சுற்றி கைப்பற்றி ஊழியம். அங்கே ஒரு முக்கியமாக ஒரு சகோதரியை ஜெவமனுக்காண்டி போகிறேன். ஆண்டவர் யாருங்கிறத அவங்கக்கிட்ட வெளிப்படுத்தி அவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகி 4 வருஷமாக குழந்தை இல்லை. என் மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்கிட்ட நீங்கள் முறையிட்டு தேவனிடத்தில் போங்கள், அவர்கிட்ட போங்க. அவரு தான் எல்லாவற்றுக்கே எல்லாமானவர். நான் சாதாரண மனிதன். இன்றைக்கி எல்லாருமே இப்படித்தான். தன்னுடைய காரியம் பரிபூர்ணமாக நன்மையாக நடக்க வேண்டுமானால் அழைத்த தேவனிடத்தில் போகாமல் எங்களை மாதிரி ஊழியக்காரங்கன்ட்டு முன்னால் போய் நின்று ஜெபம் பண்ணுங்க வைங்கண்ணா. என் காரியம் என்னுடைய ஊழியம்னு என்று வேண்டால் என்னை நம்பாதீர்கள். நான் உங்களுக்காக என்னிடத்தில் வேண்டிக் கொண்டு அப்படி என்னால் தேவனுக்கு முன்பாக உங்கள் கரங்களை உயர்த்துவேன், முறையிடுவேன், மன்றாடி ஜெயிப்பேன். நீங்கள் அவரிடத்திலே போங்கள். அவரே உங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், உங்கள் பாவங்களை மன்னிக்கிற தேவன், உங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களை இரட்டத்தனையாக வாய்க்க பண்ணுகிற தேவன். இன்றைக்கி எங்கே போனாலும் அழைத்த தேவனிடத்தில் கடந்து செல்லாமல் மனிதர்கள் முன்பாக போய் நின்று அவர்களிடத்தை உங்கள் காரியங்களை முறையிட்டு அவர்கள் வாய்க்க போன ஒரு அவிசுவாசம். மனிதர்கள் இவர்கள் பலிபடத்தே நின்றவுடனே இவர்களை கிறிஸ்துவன் என்று ரொம்ப மனசுக்கு வேதனையான காரியங்கள் இருந்தால் ஊழியக்காரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் நம்ம என்னுடைய ஊழியன் இதுதான் சகோதரன். எந்த இடத்துல இருந்து நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா எனக்கு நிரந்தரமாக நான் அப்படி ஒரு பரதேசி மாதிரி அப்படி சுற்றிக்கிட்டே இருப்பேன். எனது என்னென்ன தெரிந்தவர்கள் என்னை கூப்பிடுவாங்க, ஐயா வந்துருப்பாங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், சபையில் செய்தியோ கொடுங்க. நீ என்னை அறிந்தவர்கள் என்னை அழைப்பார்கள். அவங்ககிட்ட போய் இயேசுக்கிட்ட போங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் என்ன அழைத்ததே முதல்ல நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு தான் என்னை கூப்பிட்டுருக்கீங்க. உங்களை சிரித்து உருவாக்கின தருண தேவனிடத்தில் போங்கள். அவர் தான் உங்களை தேவை இன்னதென்று நீங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு முன்பாக நான் அறிந்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம் அல்லவா. நான் உங்கள் காரியத்தை அறிஞ்சிருக்கிறேன். அதை என்ன பரிபூரணப்படுத்த முடியுமா? என் நாமத்தை சொல்லி உங்கள் பேயை, உங்கள் விசுவாசத்தை, உங்கள் நோயை குணப்படுத்த முடியுமா? இதை தெரியாமல் தான் ஜனங்கள் ஊழியக்காரங்க பெரிய காரியமான அறியாமை, யாரிடத்தில் போக வேண்டும் என்று அறியாமல் இவர்கள் உங்களை பெருமைப்படுத்தி தன்வசப்படுத்தி கொண்டு உங்களை அவர்களுக்கு முன்பாக நிறுத்தி கொண்டிருக்கிற ஒரு அந்த கிறிஸ்தின ஆவி உடையவர்கள். என் அன்பு சொந்தங்களே, அன்பு சகோதரனே, நான் கொஞ்சம் முகப்படுத்தி பேசுகிறேன். அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் ஊழியக்காரங்களை பற்றி. ஆனால் உண்மை இதுதான். என்னுடைய ஊழியம் நீங்கள் எந்த இடத்துல இருந்து மினிஸ்ட்ரி பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு என்னுடைய ஊர் காவலுக்கிணறு கழிந்து கன்னியாகுமரிக்கும் காவலுக்கிணறு இடப்பட்ட
இடத்துல இருக்கின்ற பழுவூர் என்ற கிராமம். அங்கே இருந்து கைப்பிரதி ஊழியம் சுவிசேஷம் இயேசு பெரியவர் என்ற கைப்பிரதி ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். என்னை பற்றி தெரிஞ்சவங்க ஒரு அன்பு சகோதரன், ஐயா நீங்கள் எந்த வழியோ போய்கிட்டு இருக்கீங்க, யூடியூப் சேனல் உள்ள போங்க ஐயா, நீங்கள் சொந்தமாக பாட்டு எழுதி பாடுறீங்க, யாருக்கிட்டேயும் போய் ஒரு டீக்கு கூட வாங்கித்தான்னு காசு கேட்க மாட்டீங்க, நீங்கள் தேவனோடு சார்ந்து பாடுகிற மனுஷனாக இருக்கு, யூடியூப்குள்ளே போய் உங்கள் சத்தியத்தை கொஞ்சம் அவங்களுக்கு வெளிப்படுத்துங்கய்யா சொன்னனால இந்த செல்போனையும் இலவசமாக எனக்கு வேண்டிய என் மகன் இப்படியாப்பட்டவனா சேர்ந்து வாங்கி தந்து இதுக்கு வேண்டிய ஏற்படலாம் பண்ணி தந்து இப்போ நான் இதுக்கு உங்கள் முன்னால் நிற்கேன். யார் இடத்துலையும் போய் எந்த ஒரு எதிர்பார்ப்போ ஏதோ ஒரு தேவையோ நான் வாங்கிக் கொள்வதும் இல்லை. தேவன் யாரிடத்தில் பேசினாரோ அவங்க தருவாங்க, அவங்கள்ட்ட வாங்கிக்கிட்டேன். 2013 2025 வரைக்கும் சைக்கிள்லேயே தான் அப்படியே தமிழ்நாடு முழுவதும் அப்படியே சுற்றிட்டு வந்து சேர்க்கேன். எனக்கு புது சைக்கிள் எடுத்தார் அம்மாங்க, ஐயா அவங்க 2 வீலர் வாங்கிட்டு தாரு அம்மாங்க. நான் 2 வீலர் வாங்குறது பெரிய காரியம் இல்லை, அதுக்கு பெட்ரோல் போடணுன்னா என் முன்னே நிற்க அந்த ஜனங்கள்கிட்ட தான் போய் முகத்தை பார்க்கணும். இது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. காத்தடைச்சா ஓடுது, எங்கனையும் எந்த ஓடக்குள்ளேயும் குளத்துக்குள்ளேயும் எல்லா இடத்துக்குள்ளேயும் சைக்கிள் போகும். பணம் இல்லாத ஊழியம், பணச்செலவு இல்லாத ஊழியம். என்ன நண்பு சகோதரனே, நீங்கள் எந்த இடத்திலிருந்து என்ன மினிஸ்டர் பண்ணீங்கன்னு கேட்டீர்கள், ஏதோ என்னுடைய ஊழியம். இதை அறிந்து நீங்களும் இதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் அடிமை வாஞ்சோடு குளத்திலே விண்ணப்பம் வைக்கிறேன், வேண்டத்தில் வைக்கிறேன். இந்த அடிமையை உடுத்து வைத்து போஷித்து உணவும் உடையுமாகிய தேவன் உங்களுக்கு என்னிலும் இரட்டத்தினையாக நன்மையான கருவியார் உங்களையும் முடிச்சு சுட்டுவார், ஆசீர்வதிப்பார், ஆளுகை செய்வார். உங்களுக்கு முன்பாக அவர் சமூகம் கடந்து வரும். ஆமேன், ஆமேன்.